வணக்கம். இன்று நலநாடி நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது தீராத தோல் நோய்கள் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கான ஒரு அருமருந்தை இப்பொழுது காணலாம். அதற்கு தேவையான மூலப்பொருட்கள் சிறிது அருகம்புல், அதாவது ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல், அடுத்து மணத்தக்காளி கீரை இலை ஒரு 5, அடுத்ததாக வேப்பிலை ஒரு 10 இலை, அடுத்து வில்வ இலை 3. இந்த வேப்பிலை மற்றும் வில்வ இலை இவைகளை ஒரு 100 ஆண்டு மரத்திலிருந்து பறித்து செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த மூலப்பொருட்களை காலையில் வெறும் வயிற்றில் நன்கு அரைத்து வடிகட்டி இவற்றை பயன்படுத்தும் பொழுது உடம்பில் ஏற்படுகின்ற தோல் நோய்கள் மற்றும் சர்க்கரை நோயான நீரிழிவு நோய்க்கு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படும். மற்றும் இவற்றை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது தேவையில்லாத நீர் போக்குவை கட்டுப்படுத்தும். ஒருவித உடலில் ஏற்படுகின்ற அரிப்பு, நமைச்சல் இவைகளை கட்டுப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. மேலும் இதில் இருக்கக்கூடிய வில்வ இலை கேன்சர் எனப்படுகின்ற புற்றுநோயை குணப்படுத்துவதில் மிக அரிய ஒரு மூலிகையாகும். 100 ஆண்டு வாழ்ந்த மரத்திலிருந்து இதை பயன்படுத்தினோம் ஆனால் இது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மிக கொடுமையான புற்றுநோய்களிலிருந்து கூட நம்மை விடுவிக்கக்கூடிய ஆற்றல் இந்த 100 ஆண்டு வாழ்ந்த வில்வ மரத்திற்கு உண்டு. அதேபோல் 100 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் இருக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.